மீண்டும் அனுப்பப்பட்ட தூதர் அண்ணலாரின் ஆட்சி முறை என்கின்ற செயல் திட்டம் ஏப்ரல் மாதம் முழுவதும் நடைபெறும். ஆட்சி அதிகாரத்திற்கு யார் வரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் அண்ணலாரின் ஆட்சி முறை, நபிகளார் அவர்கள் ஆட்சி செய்தார்களே, எப்படி ஆட்சி செய்தார்கள், எப்படி நீதியை நிலைநாட்டினார்கள், மக்களிடத்தில் எளியவர்களிடத்தில் வறுமையை போக்குவதற்கு நபிகளார் எடுத்த முன்னெடுப்புகள் என்ன என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த அண்ணலாரின் ஆட்சி முறை என்கின்ற ஏப்ரல் மாத செயல் திட்டத்தில் நடைபெற இருக்கிறது. மே 2026 இறை தூதரின் இறுதி பேருரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள் தூதுத்துவ பணியை செய்தார்கள். அந்த தூதுத்துவ பணியின் அத்தனை விஷயங்களையும் நபிகளார் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் போது ஆற்றினார்கள். இந்த இறுதி பேருரை, அந்த பேருரையில் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விடயங்களும் அதில் இருக்கிறது. அந்த பேருரையை மையமாக வைத்து தமிழகம் முழுவதும் இந்த செயல்பாடு மே மாதம் முழுவதும் நடைபெற இருக்கிறது. அடுத்ததாக ஜூன் மாதம் சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகளார் அவர்கள் இறை தூதராக இருந்த போதும் சரி, மிகப்பெரிய வல்லரசுக்கு அதிபராக இருந்த போதும் சரி, சிறுவர்களோடு அவர்கள் பழகிய அந்த நற்பண்புகள் இருக்கிறது. அதை மையமாக வைத்து தமிழகம் முழுவதும் அனைத்து விதமான பிரச்சாரங்களையும் அந்த மாதம் கையில் எடுக்க இருக்கின்றோம். ஜூலை மாதம் பெண்ணுரிமை போற்றும் பெருமானார், இஸ்லாத்தில் பெண்ணுரிமை பறிக்கப்படுகிறது, இஸ்லாத்தில் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பது போன்ற தவறான கருத்துக்களை இஸ்லாத்தின் எதிரிகள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய வகையில் ஜூன் மாதம் முழுவதும் பெண்ணுரிமை போற்றும் பெருமானார் என்கின்ற தரப்பில் பல்வேறு செயல் திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். அடுத்ததாக ஆகஸ்ட் மாதம் நபி வழி நடந்தால் நரகம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காலத்திலேயே இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்காதீர்கள். மார்க்கப்பணி என்று சொன்னால் அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அங்கீகரித்த ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை மையமாக கொண்டு இந்த செயல் திட்டம் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. செப்டம்பர் 2026 இறை தூதர் வழியில் இளைஞர்கள். சினிமா நடிகர்களுக்கு பின்னால் இளைஞர்கள் மட்டுமா செல்றாங்க? ஹிஜாப் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள், வயது கடந்த இஸ்லாமிய பெண்கள் கூட விஜயை பார்க்கவில்லை என கண்ணீர் சிந்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அவல நிலைகள் மாற வேண்டும். அதே போல கிரிக்கெட் பிளேயருக்கு பின்னால் செல்லக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் புரட்சிகரமாக பேசுகிறார்கள், கொஞ்சம் எதிர்மறை முறையாக பேசுகிறார்கள் என்பதற்காக அரசியல்வாதிகள் பக்கம் செல்லக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை பார்க்கின்றோமே, இவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த உலகத்தில் நேசிக்கக்கூடிய ஒரே நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இறை தூதர் வழியில் இளைஞர்கள் என்கின்ற செயல் திட்டம் நடைபெற இருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் சமூக ஊடகங்கள் வழியாக லைக்குகள் பெறுவதற்கும் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கும் ஹிஜாபுகள் இல்லாமல், ஹிஜாபு என்பது இஸ்லாத்தின் எந்த அளவிற்கு அடிப்படையான என்பதை மறந்து இந்த நவீன கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு பல்வேறு தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்களே, ரீல்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார்களே, இது போன்ற இஸ்லாமிய பெண்களின் கவனத்தில் கொண்டு இஸ்லாம் எந்த அளவிற்கு ஹிஜாபை பேண சொல்கிறது, ஹிஜாபின் அவசியம் என்ன என்பதை மையமாக வைத்து இளம் பெண்களுக்கு ஹிஜாபின் முக்கியத்துவத்தை பற்றி பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையில் இந்த செயல் திட்டம் செப்டம்பர் மாதம் முழுவதும் நடைபெற வேண்டும். அக்டோபர் மாதம் சமூக தீமைகளுக்கு தீர்வு கண்ட நபிகளார் என்கின்ற தலைப்பு. இஸ்லாமிய சமுதாயம் சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க இஸ்லாமிய சமுதாயத்தில் கிலோ கணக்காக தங்கங்களை வரதட்சணையாக கொடுத்தவர்களை பார்த்திருப்பீர்கள். பைக்கு, கார் என வரதட்சணை கொடுத்தவர்களை பார்த்திருப்பீர்கள். வரதட்சணை என்கின்ற பெயரில் இஸ்லாமிய மக்களிடத்தில் ஊறி போயிருந்த அந்த தவறான சிந்தனை, மார்க்கத்தில் இல்லாத அந்த விஷயங்களை அவர்களிடத்தில் சொன்னோம். ஒரு ஆண்மகன் என்பவன் மகர் கொடுத்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற பிரச்சாரத்தை இந்த மக்களிடத்தில் சொன்னோமே, சொன்னதன் விளைவாக வரதட்சணை வாங்கியவர்கள் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் செய்து வரதட்சணை வாங்கியவர்கள் எல்லாம் அதை திருப்பி கொடுத்த புரட்சியை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். அந்த விஷயத்தை மையமாக வைத்து சமூக தீமைகளுக்கு தீர்வு கண்ட நபிகளார் என்கின்ற தலைப்பில் வட்டி, வரதட்சணை, தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் கிளைகள் தோறும் நடைபெற வேண்டும். நவம்பர் 2026 மாணவி வரலாறு அறிவோம் என்கின்ற தலைப்பில் இந்த மாதம் முழுவதும் மிக வீரியமான பிரச்சாரம் நடைபெற வேண்டும். தன் மனைவி மக்களை காட்டிலும், உற்றார் உறவினரை காட்டிலும், ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய உயிரை காட்டிலும் நபிகளாரை நேசிக்க வேண்டும், அப்படிப்பட்டவனாக ஒரு மூமின் முஸ்லிம் இருக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய புத்தகம் நாம் வெளியிட்டு இருக்கின்றோமே, அந்த புத்தகத்தை நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய பணி. அடுத்ததாக டிசம்பர் 2026 அண்ணலாரின் ஆளுமைகள். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் பொறுப்பாளராக இருக்கின்றோம். பொறுப்பு குறித்து மறுமை நாளில் நாம் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அப்ப நிர்வாகம் சார்ந்த பொறுப்புகளை வைக்கக்கூடியவர்கள் நிர்வாகம் சார்ந்த பணிகளை எப்படி செய்வது, நிர்வாக கட்டமைப்பு என்றால் என்ன, அந்த நிர்வாக கட்டமைப்பை கொண்டு சென்றால் இந்த ஏகத்துவ பணியை எப்படி தொய்வு இல்லாமல் கொண்டு செல்லலாம் என்பதை எல்லாம் மையமாக வைத்து அண்ணலாரின் ஆளுமைகள் என்கின்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் அந்த செயல் திட்ட
திட்டம் டிசம்பர் மாதம் முழுவதும் நடைபெற இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிறியவர்களிடத்தில் கூட எப்படி அணியினார்கள். ஒரு தோழர் பள்ளிவாசலுக்கு தொலை வரவில்லை என்று சொன்னால் அந்த தோழர் எங்கே என விசாரித்து வர சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு தோழரிடத்தில் எந்த அளவு பரிவோடு, எந்த அளவு பண்போடு, எந்த அளவு அன்போடு நபிகளார் அவர்கள் நடந்திருப்பார்கள். அந்த அளவிற்கு நிர்வாகிகளால் நாமும் சக மனிதர்களிடத்தில், சக தோழர்களிடத்தில் அரவணைப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மையமாக வைத்து இந்த பிரச்சாரம் டிசம்பர் மாதம் முழுவதும் நடைபெற வேண்டும். இறுதியாக ஜனவரி 2027 அகிலத்தாரின் அருட்கொடை முகமது நபி. இந்த அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்டார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி இறைவன் காற்றை கொடுத்து ஒரு அருட்கொடை என்றானோ, எப்படி நீரை கொடுத்து ஒரு அருட்கொடை என்றானோ, எப்படி இந்த உலகத்தை படைத்து உங்களுக்கு கொடுத்த அருட்கொடை என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றானோ, அதுபோல நபிகளாரை கொடுத்த அல்லாஹ் தஆலா இந்த மக்களுக்கு கொடுத்த அருட்கொடை என்கின்றானே. இந்த அருட்கொடை மையமாக வைத்து, அகிலத்தாரின் அருட்கொடை முகமது நபி என்பதை மையமாக வைத்து இன்ஷா அல்லாஹ் ஜனவரி மாதம் முழுவதும் அகிலத்தாரின் அருட்கொடை முகமது நபி என்கின்ற தலைப்பில் மாவட்ட கிளைகள் தோறும் எல்லா இடங்களிலும் மிக வீரியமாக தெருமுனை பிரச்சாரம் நடத்தப்பட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கால சூழ்நிலை தமிழகத்தில் மிக பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. பல்வேறு இஸ்லாமிய இயக்கங்கள் போட்டி போட்டுக்கொண்டு சீட்டுகளை பெறுவதிலும், சீட்டுகளை பெற்ற பிறகு எந்த இடத்தில் நின்றால் வெற்றி பெறலாம், அதற்கான திட்டங்கள் என்ன என்பது குறித்து பல்வேறு விஷயங்களை அவர்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு கூட்டம் மட்டும் படைத்த இறைவன் நம் மீது கடமையாக்கிய அந்த அழைப்பு பணியையும், நபிகளார் அவர்கள் நம் மீது சுமத்திய அந்த அழைப்பு பணியையும் மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற அந்த மகத்துவமான எண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கு கூடியிருக்கின்றோம். நம்முடைய அந்த தூய்மையான உள்ளத்திற்கு படைத்த ரப்புல் ஆலமீன் முழுமையான கூலியை வழங்க வேண்டும். நீங்கள் தமிழகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், பதிவு செய்யப்பட்ட இயக்கங்கள், சிறு இயக்கங்கள், பெரிய இயக்கங்கள் என 60 லட்சம் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய தமிழகத்தில் 150க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் இருக்கிறது. இந்த இயக்கங்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்த உலக இன்பங்களையும் உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான சுகங்களுக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் மரணமில்லாத மறுமை வாழ்வு, அந்த வாழ்வில் மகத்துவமான கூலியை படைத்த இறைவனிடத்தில் பெற வேண்டும் என்கின்ற அந்த உயரிய எண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். தமிழகத்தில் எவ்வளவோ இஸ்லாமிய இயக்கங்கள் இருந்தாலும் எந்த ஒரு இயக்கங்களும் செய்யாத, எந்த ஒரு இஸ்லாமிய ஜமாத்துகளும் செய்யாத, அல்லாஹ்வுடைய பேர் உதவினால் அழைப்பு பணி செய்யக்கூடிய ஒரே அமைப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கிறது. நீங்கள் இந்தியாவில் எந்த ஜமாத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்படிப்பட்ட அழைப்பு பணி நடைபெறுகிறதா என வியக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஜமாத்திலிருந்து பல்வேறு வகையான அழைப்பு பணிகள், மார்க்க பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உதாரணத்திற்கு ஒன்றை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஒரு கிளை இருக்கிறது. அந்த கிளையில் பல்வேறு வகையான தாவா பணிகள் நடைபெறுகிறது. திருமுனை கூட்டங்கள் நடத்துவார்கள், பெண்கள் பயான் நடத்துவார்கள், தனிநபர் தாவா செல்வார்கள், பெண்கள் குழு, ஆண்கள் குழு என குழு தாவா நடைபெறும். இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் நிகழ்ச்சி நடைபெறும், மெகாபோன் பிரச்சாரம் நடைபெறும், தெருமுனை கூட்டங்கள் நடைபெறும், பொதுக்கூட்டங்கள் நடைபெறும், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். இப்படி பல்வேறு வகையான பணிகள் நடைபெறுகிறது. இந்த பணிகளில் நீங்கள் ஒரு கிளைக்கு 5 பணி ஒரு வாரத்திற்கு நடைபெறுகிறது என கணக்கெடுத்துக் கொண்டாலும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட கிளைகளில் வாரத்திற்கு மட்டும் 5000 நிகழ்ச்சிகள் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடைபெறுகிறது. நீங்கள் மாதத்திற்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் சுமார் 22,000க்கு மேற்பட்ட மார்க்க பணி செய்யக்கூடிய ஒரே அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான். இது இந்த உலக ஆதாயத்திற்காக கிடையாது. நம் மீது சுமத்தப்பட்ட பணியை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும். மறுமை நாளில் படைத்த இறைவனிடத்தில் என் மீது சுமத்தப்பட்ட பணியை நான் செவ்வனே செய்திருக்கின்றேன், உன்னிடத்தில் நான் அதற்காக கூலியை எதிர்பார்க்கிறேன் என்கின்ற அந்த துய்ய உள்ளத்தோடு நம்முடைய இந்த மார்க்க பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான பணியை நாம் எடுத்திருக்கின்றோம். அது சாதாரணமானது கிடையாது. தமிழக மண்ணில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய பணிகளைத்தான் நாம் செய்திருக்கின்றோம். சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இணை வைப்பு என்றால் என்னவென்று தெரியாத மக்கள் இந்த தமிழகத்தில் இருந்தார்கள். வாரத்தில் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு கூட்டம் வருகிறதோ இல்லையோ, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற தர்காக்களில்
இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் மிகப்பெரிய அளவிற்கு கூடக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. அது போன்ற தருணங்களில் எல்லாம் நாம் எடுத்த ஒவ்வொரு கட்ட செயல் திட்டங்களும் தமிழகத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. சிறுகொழிப்பு மாநாடு என்று ஒன்றை எடுத்தோம். மாநாடு என்பது ஒரு நாள், ஆனால் அந்த சிறுகொழிப்பை பற்றி மக்களிடத்தில், அந்த இணை வைப்பை பற்றி, அந்த இணை வைப்பின் விபரீதத்தை பற்றி தமிழகம் எங்கும் தமிழ் பேசக்கூடிய அத்தனை மக்களிடத்திலும் அந்த இணை வைப்பின் விபரீதத்தை சொன்னோம். அல்லாஹ்வுடைய பேர் உதவியினால் அலைமோதி கொண்டிருந்த தர்காக்கள் எல்லாம் இன்றைக்கு காற்று வாங்கி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய சிலர் கூட வெளிமாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் வருகிறார்களே தவிர, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் இணை வைப்பின் விபரீதத்தை புரிந்து கொண்டு மறுமை நாளில் மிக கடுமையான வேதனைக்குரியது, சொர்க்கம் ஹராமாக்கப்படும், இறைவனின் மன்னிப்பு கிடைக்காத இணை வைப்பையா இத்தனை ஆண்டுகள் செய்து கொண்டிருந்தோம், அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு இருக்கின்றோம் என்று ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கு இணை வைப்பில் இருந்து விடுபட்டு இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய உதவியினால் நம்முடைய ஜமாத் எடுத்த ஒவ்வொரு செயல் திட்டங்களும் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. சில காலங்கள் அல் குர்ஆன் என்று சொன்னால் வருடத்திற்கு ஒரு முறை ஓதக்கூடிய மக்கள் இருந்தார்கள். யாராவது வீட்டில் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அருள்முறை எடுத்து ஓதக்கூடிய நிகழ்வுகள் இருந்தது. ஆனால் அல் குர்ஆன் மாநாடு என்று அறிவித்து இந்த அருள்மறையின் அவசியத்தை, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அருள்மறை என்பது இருண்டடைந்து இருக்கக்கூடிய உள்ளங்களில் பதிவு செய்யப்பட வேண்டும், அந்த அருள்மறையின்படி மனிதர்கள் வாழ வேண்டும் என்று பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் செய்தோம். இன்றைக்கு பல உள்ளங்களில் அருள்மறை வசனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருள்மறை வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்து இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் என்றால், எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் படைத்த இறைவனிடத்தில் நன்மையை மட்டுமே எதிர்பார்த்து நாம் செய்த களப்பணி இருக்கிறதே, அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய மகத்துவமான கூலியை பெற்றுத்தரும் என்பதில் எந்தவித ஐயமும் நமக்கு இருக்காது. அதே போல மார்க்கம் என்று சொன்னால் மனதில் தோன்றியதெல்லாம் செய்யக்கூடிய கூட்டமாக இருந்தார்கள். எங்களுடைய மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள் என செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே இந்த மார்க்கம் என்பது பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, புதுமைகளை உண்டாக்கினீர்கள் என்றால் அது மறுமையில் நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லும் என சொல்லி வித்வத் ஒழிப்பு மாநாடு என்று ஒன்றை அறிவித்தோம். மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை செய்யாதீர்கள் என தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் பட்டி தொட்டி எங்கும் பிரச்சாரம் செய்தோம். இன்றைக்கு என்ன புரட்சி ஏற்பட்டிருக்கிறது தெரியுமா? மார்க்க விஷயம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அங்கீகரித்திருக்கிறார்களா என பார்த்து அந்த மார்க்க விஷயங்களை செய்யக்கூடிய தமிழக மக்கள் மாறி இருக்கிறார்கள் என்றால், தமிழக முஸ்லிம்கள் மாறி இருக்கிறார்கள் என்றால், எந்தவித உலக ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் மறுமை இலக்கை மட்டுமே கொண்டு, படைத்த ரப்பின் நன்மையை மட்டுமே கொண்டு இந்த பணிகளை நாம் செய்திருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் எடுக்கக்கூடிய பணிகள் இருக்கிறதே, அது தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இணை வைக்காத ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. அருள்முறையோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை செய்யக்கூடாது என்று சிந்திக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஒவ்வொரு ஆண்டும் நாம் எடுக்கக்கூடிய செயல் திட்டங்கள் இருக்கிறதே, அது ஒரு மகத்துவமான செயல் திட்டம். இந்த செயல் திட்டத்தை எந்தவித பிரதிபலனும் பார்க்காமல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிலிருந்து, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிளைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முதல் பேச்சாளர்கள் வரை களத்தில் பம்பரமாக சுழன்று இந்த மார்க்கப்பணியை செய்து கொண்டிருக்கின்றோமே, இதற்கு மகத்துவமான கூலி மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்கின்ற அந்த உயரிய எண்ணத்தோடு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான செயல் திட்டங்களை நாம் கையில் எடுக்கின்றோம். சென்ற 10 மாத செயல் திட்டமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை செயல் திட்டத்தை எடுத்தோமே, எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால், இஸ்லாமியர்களே நாங்கள் இதுவரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்களை அறியாமல் இருந்தோம். அவரும் ஒரு தூதர் என்கின்ற நிலைதான், எண்ணம் தான் எங்களுடைய உள்ளத்தில் இருந்தது. ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்களா? இப்படிப்பட்ட களப்பணியில் அவர்கள் நின்றார்களா? ஏகத்துவத்தின் தந்தையாக இருந்த இப்ராஹிம் நபியின் வரலாற்றை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த களப்பணி, இந்த தாவா பணி மிகப்பெரிய மாற்றத்தை எங்களிடத்தில் ஏற்படுத்தியது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய மாற்றத்தை, எவ்வளவு பெரிய புரட்சியை மார்க்கப்பணியை நாம் செய்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தான் இன்றைக்கு புதிதாக ஒரு 10 மாத செயல் திட்டத்தை
அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம். நபிகளார் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட தூதர் அல்ல, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அனுப்பப்பட்ட தூதர். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறை படிப்பவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மனிதரா, இவர் நிச்சயமாக இறை தூதராகத்தான் இருக்க முடியும். இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வரலாற்றுகளை அவர்கள் புரட்டி பார்க்கும் போது சொல்கிறார்கள், இவர் நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு மகத்துவமான நேர்வழியை காட்டியிருக்கிறார் என்று மாற்று மத அறிஞர்களே, பெரிய தத்துவ மேதைகளே சொல்கிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு நபிகளார் அவர்கள் மாற்று மத மக்களிடத்திலும் பெயர் பெற்றிருக்கின்றார், அவர்களிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். காந்தியடிகள் சொல்கிறார், நான் நிறைய வரலாற்று புத்தகங்களை, பெரிய மனிதர்களை பற்றி நான் படித்திருக்கின்றேன், ஆனால் முகமதை பற்றி நான் படித்திருக்கின்றேனே, அவர் சத்தியத்தில் நின்ற உறுதி, அவரிடத்தில் இருந்த எளிமை, அவரிடத்தில் இருந்த தன்னடக்கம் லட்சோப லட்ச மக்களின் இதயத்தில் அவர் இடம் பிடிப்பதற்கு காரணமாக இருந்தது. அப்படிப்பட்ட உத்தம நபியை நான் மதிக்கிறேன் என காந்தியடிகள் சொல்கிறார்கள் என்றால், மாற்று மத மக்கள் கூட நபிகளாரை பற்றி சிந்தித்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் நேர்வழி பெறுவதற்கான அத்தனை வழிகாட்டுதலில் நபிகளார் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான நபியை இன்றைக்கு இஸ்லாமிய மக்களிடத்தில், சில மக்களிடத்தில் நேசிக்கக்கூடிய நபியாக இருக்கின்றாரா? அவர்களிடத்தில் மாற்றத்தை காணக்கூடியவர்களாக நம் மக்கள் இருக்கிறார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய சகோதரர்கள் நேசிக்கிறார்கள். யாரை நேசிக்கிறார்கள் தெரியுமா? இந்த உலகத்தில் அற்பத்திற்காக வாழக்கூடிய, அற்ப இன்பங்களை மட்டுமே சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்ப மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தன் மனைவி மக்களை காட்டிலும், உற்றார் உறவினர்கள் காட்டிலும், தன்னுடைய உயிரை காட்டிலும் நபிகளாரை நேசிக்க வேண்டும். அவன்தான் உண்மை மூமின் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்படிப்பட்ட இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு உலகத்தில் அற்ப மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களாக ஒரு சிலர் இருக்கின்றார்களே, இவர்களுக்கும் இந்த உலகத்தில் நேசிக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர் யார் தெரியுமா? அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள், அவர் செய்த பல்வேறு புரட்சிகளை மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும், இஸ்லாமிய மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை நாம் எடுத்திருக்கின்றோம். இது 10 மாத செயல் திட்டம். இந்த 10 மாத செயல் திட்டமும் மிகப்பெரிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய உதவியினால் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட பணியை மக்களிடத்தில் கொண்டு செல்ல போகிறோம் என்கின்ற அந்த செயல் திட்டத்தை நீங்கள் உள்ளார்ந்து சிந்தித்து உணர்ந்து அதை கேட்டு நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் இதுவரை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த வெற்றி இருக்கின்றது. அந்த வெற்றியை காட்டிலும் மிகப்பெரிய வெற்றியை அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற இந்த செயல் திட்டத்திலும் கொடுப்பான் என்பதை கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு மாதமும் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த செயல் திட்டங்களை நீங்கள் கவனித்து கேட்க வேண்டும். ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தல் நேரத்தில் அதற்கு ஏற்ற வகையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் நாம் செயல் திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். ஏப்ரல் மாதத்தில் அண்ணலாரின் ஆட்சி முறை என்கின்ற செயல் திட்டம் ஏப்ரல் மாதம் முழுவதும் நடைபெறும். தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாடு மற்றும் அருகில் இருக்கக்கூடிய 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்திற்கு யார் வரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் அண்ணலாரின் ஆட்சி முறை, நபிகளார் அவர்கள் ஆட்சி செய்தார்களே, எப்படி ஆட்சி செய்தார்கள், எப்படி நீதியை நிலைநாட்டினார்கள், மக்களிடத்தில் ஏழை எளியவர்களிடத்தில் வறுமையை போக்குவதற்கு நபிகளார் எடுத்த முன்னெடுப்புகள் என்ன என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த அண்ணலாரின் ஆட்சி முறை என்கின்ற ஏப்ரல் மாத செயல் திட்டத்தில் நடைபெற இருக்கிறது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் பணியாக நாம் செய்ய வேண்டியது நோட்டீஸ் விநியோகம். இந்த நோட்டீஸ் விநியோகத்திற்கான அந்த நோட்டீஸ் செய்திகள் உங்களுக்கு தலைமையிலிருந்து வழங்கப்படும். அந்த நோட்டீஸ் மாடல்களை உங்களுடைய மாவட்டங்களில் உங்களுடைய மாவட்ட பெயரோடு நீங்கள் அச்சடித்து உங்கள் மாவட்டத்துக்குட்பட்ட அனைத்து கிளைகள் மூலமாக அனைத்து இஸ்லாமிய மக்களிடத்திலும் அந்த நோட்டீஸ் விநியோகம் செய்யக்கூடிய பணியை நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக ஆட்டோ ஸ்டிக்கர், டோர் ஸ்டிக்கர், பேனர்கள், இதற்கான வாசகங்கள் தலைமையிலிருந்து உங்களுக்கு வழங்கப்படும். இந்த வாசகங்கள் டோர் ஸ்டிக்கராகவும் ஆட்டோ ஸ்டிக்கராகவும் பேனர்களாகவும் அச்சடிக்கப்பட்டு
இஸ்லாமிய இல்லங்களில் வாசல்களில் அந்த போஸ்டர்கள், அந்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட வேண்டும். அடுத்ததாக நபிகளார் செய்த இந்த ஆட்சி முறை பற்றி நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த குறு செய்திகள் அது வீடியோக்களாக தலைமையிலிருந்து உங்களுக்கு வழங்கப்படும். அந்த வீடியோக்களை தமிழகம் முழுவதும் உங்களுடைய கிளை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களிடத்திலும், இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களிடத்திலும் நபிகளாருடைய ஆட்சி முறை எப்படி இருக்கிறது, எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் கொடுக்கக்கூடிய அந்த குறு வீடியோ இருக்கிறதே, அதை அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் கொண்டு செல்லக்கூடிய நீங்கள் பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். அதே போல இந்த ஏப்ரல் மாதத்தில் சமூக ஊடகங்கள் வழியாக மிகப்பெரிய ட்ரெண்டிங் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த மாதத்தில் நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இந்த மாதத்தில் 2வது வாரமும் 4வது வாரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஆட்சி முறை குறித்து ட்ரெண்டிங் செய்யப்பட இருக்கிறது. இதில் அனைத்து சகோதரர்களும் இதில் பங்கு பெற்று இந்தியாவிலேயே நபிகளாருடைய ஆட்சி முறை அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைக்கூடிய வகையில் இந்த ட்ரெண்டிங்கில் முதலிடத்தை பிடிப்பதற்கான அந்த சமூக ஊடகங்கள் ட்ரெண்டிங் செய்வதற்கான அத்தனை வழிகாட்டுதலையும் கொடுத்து நீங்கள் இதில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். இந்த ட்ரெண்டிங்கான வாசகங்கள் உங்களுக்கு தலைமையிலிருந்து அதனுடைய பொறுப்பாளர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா மே 2026 இறை தூதரின் இறுதி பேருரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள் தூதுத்துவ பணியை செய்தார்கள். அந்த தூதுத்துவ பணியின் அத்தனை விஷயங்களையும் நபிகளார் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் போது ஆற்றினார்கள். அந்த இறுதி பேருரை, அந்த பேருரையில் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விடயங்களும் அதில் இருக்கிறது. அந்த பேருரையை மையமாக வைத்து தமிழகம் முழுவதும் இறுதி தூதரின் இறுதி பேருரை என்கின்ற தலைப்பில் இந்த செயல்பாடு மே மாதம் முழுவதும் நடைபெற இருக்கிறது. இந்த செயல்பாட்டில் நீங்கள் முதலாவதாக செய்ய வேண்டியது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10,000 நோட்டீஸ்கள் அடிக்கப்பட்டு அது அனைத்து கிளைகள் மூலமாக அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் அந்த நோட்டீஸ் விநியோகம் செய்யக்கூடிய பணியை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த நோட்டீஸ்கான மாடல் தலைமையிலிருந்து உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்ததாக ஹைலைட், கோல்டன் வேர்ட், நபிகளாருடைய அந்த இறுதி உரை இருக்கிறது, அதுல கோல்டன் வேர்டு மிக முக்கியமான நபிகளாருடைய அந்த சொற்கள் அது வாசகங்களாக உங்களுக்கு வழங்கப்படும். அது இமேஜாக தயாரிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பணியை நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக நபிகளாரின் இறுதி உரையை பற்றிய மார்க்க அறிஞர்களின் சிறு பயான்கள் உங்களுக்கு தலைமையிலிருந்து உங்களுக்கு வழங்கப்படும். அந்த சிறு குறு பயான்களை நீங்கள் சமூக ஊடகங்கள் வழியாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் அதை கொண்டு செல்ல வேண்டிய பணியை நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக மே மாதம் 4 வாரமும் தலைமை ஜும்மா மட்டுமல்ல, தமிழகம் நடைபெறக்கூடிய அனைத்து ஜும்மாக்களிலும் இறுதி பேருரையை மையமாக வைத்து தலைமையிலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புகள் கொடுக்கப்படும். அந்த தலைப்புகள் கீழ் அந்த இறுதி பேருரையை மையமாக வைத்து ஜும்மா உரை அனைத்து ஜும்மாக்களிலும் நடைபெற வேண்டும். அதே போல டோர் ஸ்டிக்கர்கள், இறுதி பேருரை தொடர்பான அந்த கோல்டன் வேர்ட்ஸ் கொடுக்கப்படும். அந்த டோர் ஸ்டிக்கர்கள் அடித்து நீங்கள் வீடுகள் முழுவதும் ஒட்டப்பட வேண்டும். அதே போல இறுதி பேருரை மையமாக வைத்து ஒரு கையடக்க சிறப்பிதழ் தலைமையிலிருந்து வெளியிடப்பட இருக்கிறது. இந்த இதழை நீங்கள் அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் கொண்டு செல்ல வேண்டிய பணியை நீங்கள் செய்ய வேண்டும். மேலும் இறுதி பேருரை மையமாக வைத்து நம்முடைய மாவட்டம் முழுவதும், நம்முடைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கிளைகளிலும் மார்க்க விளக்க கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். இது மே மாத பணி. அடுத்ததாக ஜூன் மாதம் சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகளார் அவர்கள் இறை தூதராக இருந்த போதும் சரி, மிகப்பெரிய வல்லரசுக்கு அதிபராக இருந்த போதும் சரி, சிறுவர்களோடு அவர்கள் பழகிய அந்த நற்பண்புகள் இருக்கிறதே, பழகிய முறைகள் இருக்கிறதே, அதை மையமாக வைத்து தமிழகம் முழுவதும் அனைத்து விதமான பிரச்சாரங்களையும் அன்றைக்கு அந்த மாதம் நாம் கையில் எடுக்க இருக்கின்றோம். இது ஜூன் 2026 சிறுவர்களுக்கான குர்ஆன் மனன போட்டி கிளை அளவில் நடத்தப்பட வேண்டும். அந்த கிளை அளவில் நடத்தப்படக்கூடிய அந்த சிறார்களுக்கு மாவட்ட அளவில் நடத்தி மாவட்டங்கள் அவர்களுக்கு பரிசுகளை வழங்க வேண்டும். அதே போல மக்தப் மதர்சா மேம்பாட்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். மதர்சாக்களில் ஒழுங்குமுறைகள் இருக்க வேண்டும். அவர்களுடைய வருகை பதிவேடுகள் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும்.
அவர்களுக்கு அடையாள அட்டைகள் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுடைய கல்வித்தரம் எப்படி இருக்கிறது, மார்க்க சிந்தனை, மார்க்க படிப்பு எப்படி இருக்கிறது என்பதை மாவட்ட நிர்வாகிகள் அவர்களை கண்காணிக்க வேண்டும். மதர்சாக்களின் தரம் உயர்த்துவதற்கு என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த செயல் திட்டத்தை முறையாக மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும். அடுத்ததாக சிறுவர்கள் நபிகளாரை பற்றிய சிறிய மார்க்க சொற்பொழிவுகள் பேசக்கூடிய வீடியோக்கள் எடுத்து சமூக ஊடகங்கள் வழியாக நீங்கள் மக்களிடத்தில் பரப்ப வேண்டும். இந்த சமூக ஊடகங்கள் வழியாக பரப்பக்கூடிய நிகழ்வு இருக்கிறதே, இது உங்கள் பகுதியில் நீங்கள் செய்வது மட்டுமல்லாமல் தரமான நல்ல சிறப்பான சொற்பொழிவுகள் இருந்தது என்று சொன்னால் அது நம்முடைய தலைமை சமூக ஊடகங்களிலும் நம்முடைய தலைமை பக்கங்களிலும் அது வெளியிடப்படும் என்பதையும் உங்களிடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல புதிய சிறுவர்களை இலக்காக கொண்டு நம்முடைய ஜமாத்தில் இன்றைக்கு ஏராளமான கிளைகளில் பல ஆயிரக்கணக்கான சிறார்கள், மாணவ மாணவிகள் மக்தம் மதர்சா மூலம் மார்க்க கல்வி பயின்று வருகிறார்கள். இதை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய வகையில் அனைத்து தரப்பு சிறுவர்களின் சிறுமிகளையும் நம்முடைய மதர்சா பக்கம் அழைத்து வரக்கூடிய பணிகளை கவனம் எடுத்து செய்து இந்த எண்ணிக்கையை பல ஆயிரங்களாக கூட்டுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும். அதே போல இந்த ஜூன் மாதம் சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம் என்கின்ற தலைப்பில் நடைபெறக்கூடிய இந்த பணியில் சிறுவர் சிறுமியர் தர்பியாக்கள் ஒவ்வொரு கிளைகள் தோறும் நடத்தப்பட வேண்டும். அதில் அவர்களுக்கு ஈர்க்கக்கூடிய நபிகளாருடைய அந்த வாழ்க்கை வரலாறுகள் அவர்களுக்கு பாடங்களாக, அவர்களுக்கு சிறு குறிப்புகளாக அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதே போல சிறுவர் சிறுமியர்கள் பங்கு பெறக்கூடிய மதர்சாவின் துவக்க நிகழ்ச்சி, மதர்சாவின் ஆண்டு விழாக்களை தான் நடத்தியிருப்பீங்க. ஆனால் இந்த ஜூன் மாதம் என்ன செய்ய வேண்டும், இந்த சிறுவர்கள் சிறுமியர்கள் பங்கு பெறக்கூடிய அந்த நபிகளாருடைய அந்த வாழ்க்கை வரலாறை மக்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் அமையக்கூடிய வகையில் மதர்சா துவக்க நிகழ்ச்சிகளை இந்த ஜூன் மாதம் நீங்கள் நடத்த வேண்டும். அடுத்ததாக ஜூலை மாதம் பெண்ணுரிமை போற்றும் பெருமானார் என்கின்ற தலைப்பில் இந்த மாத செயல்பாடுகள் நடைபெறும். இஸ்லாத்தில் பெண்ணுரிமை பறிக்கப்படுகிறது, திட்டமிட்டே இஸ்லாத்தில் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பது போன்ற தவறான கருத்துக்களை இஸ்லாத்தின் எதிரிகள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய வகையில் ஜூன் மாதம் முழுவதும் பெண்ணுரிமை போற்றும் பெருமானார் என்கின்ற தலைப்பில் பல்வேறு செயல் திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் கலந்து கொள்ளக்கூடிய கருத்தரங்கங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நடத்தப்பட வேண்டும். அதே போல பெண்களுக்கு மட்டும் சிறப்பு தர்பியா வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். மூன்றாவதாக பெண்களுக்கான எளிய மார்க்கம், அனைத்து தரப்பு மக்களும் இதில் பங்கு பெற வேண்டும். நம்ம பெண்களுக்கான எளிய மார்க்கம் என்று சொன்னால் நம்முடைய ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய சகோதரிகள் மட்டும் பங்கு பெறக்கூடிய நிகழ்வாக இது அமைந்துவிடக் கூடாது. அனைத்து தரப்பு சார்ந்த இஸ்லாமிய பெண்கள், அவர்கள் சுன்னத் ஜமாத்தை இருக்கலாம், அல்லது பள்ளியோடு தொடர்பில்லாத மக்களாக இருக்கலாம், அல்லது பிற இயக்கங்கள் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம், அவர்களையெல்லாம் அந்த சபையில் அமர வைத்து மார்க்கம் தொடர்பான அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை பங்கேற்கக்கூடிய வாய்ப்பினை உருவாக்கி எளிய மார்க்கம் நிகழ்ச்சியை நாம் நடத்த வேண்டும். கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றாக இருக்கும், ஆனால் அங்கு வந்திருக்கக்கூடிய பல நூறு பெண்களுக்கு அது மார்க்க சிந்தனையை ஊட்டக்கூடிய, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அவர்கள் சொன்ன மார்க்கம் இதுதான் என்பதை உணர்த்தக்கூடிய நிகழ்வாக அந்த எளிய மார்க்கம் நிகழ்ச்சி இருக்கும். அது மாவட்டம் தோறும் கிளைகளில் நடத்தக்கூடிய வழிகாட்டுதல்களை நாம் காட்ட வேண்டும். அதே போல பெரும்பான்மையாக பெண் ஆலிமாக்களே பங்கு பெறக்கூடிய பெண்களுக்கான இஜ்திமா ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நடத்தப்பட வேண்டும். இதில் நீங்கள் அதிக கவனம் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இந்த மாதம் ஜூலை மாதம் பெண்ணுரிமை போற்றும் பெருமானார் என்கின்ற தலைப்பில் இனிய மார்க்கம், அதாவது மாற்று மத சகோதரிகள் கேட்கக்கூடிய கேள்விகள் தலைமையிலிருந்து உங்களுக்கு வழங்கப்படும். 2 ஆலிமாக்களிடம் மாற்று மத சகோதரி கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு இவர்களிடத்திலிருந்து அந்த பேச்சுக்களை உரையை பதிவு செய்து நீங்கள் தலைமைக்கு அனுப்ப வேண்டும். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்தும் 2 கேள்விகள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கொடுக்கப்படும். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் 2 பதில்கள் பெறப்பட்டு அது மாற்று மத சகோதரிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகளே பதில் சொல்லக்கூடிய அந்த இனிய மார்க்கம் வீடியோக்கள் தலைமையிலிருந்து சரிபார்க்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படும். அது அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் அதை கொண்டு செல்ல வேண்டிய பணியை நாம் இன்ஷா அல்லாஹ் ஜூலை மாதம்
பெண்ணுரிமை போற்றும் பெருமானார் என்கின்ற தலைப்பில் செய்ய வேண்டும். அதே மாதம் பெண்ணுரிமையை போற்றும் இஸ்லாம் என்கின்ற புத்தகம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் நாம் அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்ததாக ஆகஸ்ட் மாதம் நபி வழி நடந்தால் நரகம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காலத்திலேயே இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்காதீர்கள். மார்க்கப்பணி என்று சொன்னால் அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அங்கீகரித்த ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை மையமாக கொண்டு இந்த செயல் திட்டம் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்கின்ற அந்த தலைப்பில் நடைபெறக்கூடிய செயல் திட்டத்தில் மௌலிது மிலாது விழா சம்பந்தமான அனைத்து வகையான பிரச்சாரங்கள் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிளைகளிலும் நடைபெற வேண்டும். அதே போல சுபஹான மௌலித் மற்றும் மொய்தீன் மௌலித் பிரச்சாரங்கள் அனைத்து தரப்பு கிளைகளிலும் மாவட்டங்களிலும் நடைபெற வேண்டும். சிறப்பு பட்டிமன்றங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் நடைபெறுவதற்கான வழிகாட்டுதல்களை நீங்கள் எடுக்க வேண்டும். அடுத்ததாக நபிகளாரின் உண்மையான நேசத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்கின்ற சிறிய உரைகள், சிறிய வீடியோ கட்டிங்ஸ்கள் உங்களுக்கு வழங்கப்படும். அதை தமிழகம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய பணியை இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த மாதம் முழுவதும் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்கின்ற தலைப்பில் 1000 தெருமுனை கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற வேண்டும். தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி முழுவதும் 1000 தெருமுனை கூட்டங்கள் நடைபெற வேண்டும். அடுத்தது மௌலிது பற்றிய புத்தகத்தை மாற்று கொள்கை உடையவரிடம் சேர்க்கக்கூடிய ஒரு அரும் பணியை நாம் செய்ய வேண்டும். இந்த புத்தகம் அவர்களிடத்தில் சென்றது என்று சொன்னால் மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை செய்து கொண்டிருக்கின்றோமே என அவர்களும் மாறுவார்கள். அது குறித்து அவர்களுடைய மார்க்க அறிஞர்களிடத்தில் கேட்டார்கள் என்றால் அவர்கள் தெளிவு வருவதற்கான அத்தனை விடயங்களும் இதில் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு இந்த மௌலிது பற்றிய புத்தகத்தை மாற்று கொள்கை உடையவர்களிடம் சேர்க்கக்கூடிய பணியை ஆகஸ்ட் மாதம் நாம் செய்ய வேண்டும். அடுத்ததாக செப்டம்பர் 2026 இறை தூதர் வழியில் இளைஞர்கள். இன்னைக்கு இளைஞர்களை பார்த்தீங்க அப்படின்னாக்க சினிமா நடிகர்களுக்கு பின்னால் பார்க்கிறவங்க விஜய்க்கு பின்னால் ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் மட்டுமா செல்றாங்க? ஹிஜாப் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள், வயது கடந்த இஸ்லாமிய பெண்கள் கூட விஜயை பார்க்கவில்லை என கண்ணீர் சிந்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அவல நிலைகள் மாற வேண்டும். அதே போல கிரிக்கெட் பிளேயருக்கு பின்னால் செல்லக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் புரட்சிகரமாக பேசுகிறார்கள், கொஞ்சம் எதிர்கை முறையாக பேசுகிறார்கள் என்பதற்காக அரசியல்வாதிகள் பக்கம் செல்லக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை பார்க்கின்றோமே. இவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த உலகத்தில் நேசிக்கக்கூடிய ஒரே நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த செயல் திட்டம் இறை தூதர் வழியில் இளைஞர்கள் என்கின்ற செயல் திட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த செயல் திட்டத்தில் ஒரு முக்கியமான பணி என்னவென்றால் மரக்கன்று நடக்கூடிய ஒரு பணியை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம். இளைஞர்கள் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவையான விஷயத்தை சமூக ஊடகங்களில் பார்ப்பது தவறு கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் பல மணி நேரம் தேவையற்ற விஷயங்களை, தேவையற்ற அருவருக்கத்தக்க செய்திகளை சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. இவர்கள் இந்த சமூக ஊடகங்களில் இருந்து தவறான செய்திகளில் இருந்து இவர்களை மாற்றுவதற்கு வெளியுலகத்திற்கு வந்து இந்த சமுதாய பணியை செய்ய வேண்டும் என்கின்ற இலக்கோடு அனைத்து கிளைகளிலும் மரக்கன்றுகள் நடுதல் என்கின்ற இந்த நிகழ்வு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் நடைபெறக்கூடிய பணியாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த மரக்கன்று நடக்கூடிய நிகழ்வில் அரசு அதிகாரிகளை சிறப்பு அழைப்பாளராக பங்கு பெறக்கூடிய அந்த வழிகாட்டுதலையும் மாவட்ட நிர்வாகம் அனைத்து கிளைகளுக்கும் வழங்க வேண்டும். அதே போல இன்றைக்கு இஸ்லாமிய சமூகமே சிகரெட், பீடி, மது போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. பல பெற்றோர்கள் அதிலிருந்து தன்னுடைய குழந்தையை மீட்டெடுக்க முடியாதா என்கின்ற பரிதவிப்பு நாம் கேட்கின்றோம். இது போன்ற நிகழ்வுகளில் இருந்து இளைஞர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு, இது போன்ற சீரழிவில் இருந்து அந்த இளைஞர்களை மீட்டெடுப்பதற்கு பீடி, சிகரெட், மது போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் அனைத்து கிளைகளிலும் நடைபெற வேண்டும். அதே போல மது போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், சென்ற முறை நம்ம இது சம்பந்தமாக பிரச்சாரம் செய்த பொழுது அனைத்து காவல்துறையும் மிக முக்கிய வீதிகளில்
பல ஆயிரம் நபர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பேரணிகளை நடப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள். காரணம், தமிழக அரசே அது வச்சிருக்கிறான். மது போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு அனுமதி வழங்குவோம். அது மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை பேரணி நடத்த வேண்டும் என்று தமிழக அரசே உத்தரவிட்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில் மிக மக்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய வீதிகளை மையமாக கொண்டு காவல்துறை அனுமதியோடு இந்த மது போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை இன்ஷா அல்லாஹ் செப்டம்பர் மாதம் முழுவதும் செய்ய வேண்டும். அதே போல இளைஞர்களை இலக்காக வைத்துக் கொண்டு தனிநபர் தாவா, சென்ற முறை நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செயல் திட்டத்தில் தனிநபர் தாவா கையில் எடுத்தோமே. ஒவ்வொரு மாநில நிர்வாகிகளும், ஒவ்வொரு மேலாண்மை குழு, உயர்நிலைக்குழு உறுப்பினர்களும் ஒவ்வொரு கிளைகளுக்கும் சென்றார்கள். அந்த மாவட்ட கிளை நிர்வாகிகளோடு ஒவ்வொரு இல்லங்களுக்கும் சென்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை பற்றியும் அவருடைய அந்த ஏகத்துவ பணியை பற்றியும் அவரிடத்தில் பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த மக்கள் கொடுத்த வரவேற்பு, அவர்கள் பெற்ற அந்த ஆச்சரியம் இருக்கிறதே, மகிழ்ச்சி இருக்கிறதே, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட தாவா பணியை நீங்கள் செய்கின்றீர்களே, இது நின்று போய் விட்டதே, இது போன்ற தனிநபர் தாவா இல்லங்கள் தோறும் வந்து செய்யக்கூடிய பணி இல்லாமல் சென்று விட்டதே என வருந்தியவர்கள் ஏராளமானவர்கள். இதை கவனத்தில் கொண்டு இன்றைக்கு வழிமாறக்கூடிய தடமாறக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்களே, இவர்களை இலக்காக கொண்டு ஒவ்வொரு இளைஞர்களிடத்திலும் எங்கெல்லாம் இளைஞர்கள் கூடுகின்றார்களோ, எங்கெல்லாம் திடல்களில் இளைஞர்கள் விளையாட்டுக்காக கூடுகிறார்களோ, எங்கெல்லாம் இளைஞர்கள் அரட்டை அடிக்கக்கூடிய இடங்களில் இளைஞர்கள் கூடி நிற்கிறார்களோ, அந்த இடங்களில் எல்லாம் ஒரு இளைஞராக இருந்தாலும் சரி, அவர்களிடம் சென்று தனிநபர் தாவா செய்யக்கூடிய ஒரு மகத்துவமான பணியை செய்ய வேண்டும். இந்த தனிநபர் தாவா மிகப்பெரிய மாற்றத்தை அந்த இளைஞர்களிடத்தில் உருவாக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு இதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சமூக ஊடகங்கள் வழியாக லைக்குகள் பெறுவதற்கும் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கும் ஹிஜாபுகள் இல்லாமல், ஹிஜாபு என்பது இஸ்லாத்தின் எந்த அளவிற்கு அடிப்படையான என்பதை மறந்து இந்த நவீன கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு பல்வேறு தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்களே, ரீல்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார்களே, இது போன்ற இஸ்லாமிய பெண்கள் அல்லது ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெண்களின் கவனத்தில் கொண்டு இஸ்லாம் எந்த அளவிற்கு ஹிஜாபை பேண சொல்கிறது, ஹிஜாபின் அவசியம் என்ன என்பதை மையமாக வைத்து இளம் பெண்களுக்கு ஹிஜாபின் முக்கியத்துவத்தை பற்றி பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையில் இந்த செயல் திட்டம் செப்டம்பர் மாதம் முழுவதும் நடைபெற வேண்டும். அடுத்ததாக, அக்டோபர் மாதம் சமூக தீமைகளுக்கு தீர்வு கண்ட நபிகளார் என்கின்ற தலைப்பு. இஸ்லாமிய சமுதாயம் சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க, இஸ்லாமிய சமுதாயத்தில் கிலோ கணக்காக தங்கங்களை வரதட்சணையாக கொடுத்தவர்களை பார்த்திருப்பீர்கள். பைக்கு, கார் என வரதட்சணை கொடுத்தவர்களை பார்த்திருப்பீர்கள். சீர்பொருட்கள் செல்லும். இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா வரதட்சணை என்கின்ற பெயரில் இஸ்லாமிய மக்களிடத்தில் அந்த ஊறி போயிருந்த அந்த தவறான சிந்தனை, மார்க்கத்தில் இல்லாத அந்த விஷயங்களை அவர்களிடத்தில் சொன்னோம். இது மார்க்கத்தில் கூடாத ஒன்று. ஒரு ஆடவன் என்பவன், ஒரு ஆண்மகன் என்பவன் மகர் கொடுத்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற பிரச்சாரத்தை இந்த மக்களிடத்தில் சொன்னோமே. சொன்னதன் விளைவாக வரதட்சணை வாங்கியவர்கள் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் செய்து வரதட்சணை வாங்கியவர்கள் எல்லாம் அதை திருப்பி கொடுத்த புரட்சியை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். இன்றைக்கு வரதட்சணை வாங்குவது அசிங்கம், அருவருக்கத்தக்கது என இளைஞர்கள் மாறி இருக்கிறார்கள். இன்னைக்கு போட்டி எப்படி உருவாகி இருக்கிறது தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் லட்சோப லட்சம் ரூபாய் செலவு செய்து ஊருக்கே விருந்து வைத்தோம், நாங்கள் தான் மிகப்பெரிய திருமணம் செய்திருக்கிறோம் என பாராட்டி பெருமையடைத்தவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு இளைஞர்கள் எப்படி மாறி இருக்காங்க தெரியுமா? ஒரு இளைஞர் 500 ரூபாய் திருமணம் செய்கின்றார். இன்னொரு இளைஞர் என்ன செய்கிறார் தெரியுமா? நான் 236 ரூபாய் திருமணம் செஞ்சிருக்கிறேன், குறைவான செலவில் தான் திருமணம் செய்தால்தான் அது அல்லாஹ்வுடைய அருட்கொடை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு குறைந்த செலவில் நான் திருமணம் செய்திருக்கிறேன் என்று ஒரு இளைய சமுதாயம் உருவாகி இருக்கிறது. அந்த விஷயத்தை மையமாக வைத்து சமூக தீமைகளுக்கு தீர்வு கண்ட நபிகளார் என்கின்ற தலைப்பில் வட்டி, வரதட்சணை, தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் கிளைகள் தோறும் நடைபெற வேண்டும். அதே போல இன்னைக்கு நவீன கலாச்சாரமாக வட மாநிலங்களில் இருந்தது மட்டும் இன்றைக்கு தமிழகத்தில் மெல்ல மெல்ல தலை தூக்க தொடங்கி இருக்கிறது. ஒருபுறம் விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா LGBT என்று சொல்லக்கூடிய இந்த ஓரினை செயற்காளர்களின் அநியாயம், அட்டுழியங்கள் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு பேரணி சென்று அதை பற்றிய அவர்கள் விழிப்புணர்வு செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு
தமிழகத்தில் கலாச்சாரம் சீரழிந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இஸ்லாமிய மக்களிடத்தில் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரங்களும் பேரணிகளும் நடத்தப்பட வேண்டும் இந்த மாதம். அதே போல இது குறித்த விழிப்புணர்வு பேனர்கள், பதாகைகள் வைத்து அதன் மூலம் பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும். அதே போல சமூக ஊடகங்களில் ரீல்ஸ் என்கின்ற பெயரில் தவறாக கையாளக்கூடிய முறைகள் இஸ்லாமிய பெண்களிடத்திலும் ஆண்களிடத்திலும் குறிப்பாக இளைய சமுதாயத்திடம் இருக்கிறது. இதிலிருந்து அவர்களை வென்றெடுக்கக்கூடிய வகையில் பிரச்சாரம் இந்த மாதம் முழுவதும் நடைபெற வேண்டும். அக்டோபர் மாதம் 2026 சமூக தீமைகளுக்கு தீர்வு கண்ட நபிகளார் என்கின்ற தலைப்பில் நடைபெற வேண்டும். அடுத்ததாக நவம்பர் 2026 மாணவி வரலாறு அறிவோம் என்கின்ற தலைப்பில் இந்த மாதம் முழுவதும் மிக வீரியமான பிரச்சாரம் நடைபெற வேண்டும். தன் மனைவி மக்களை காட்டிலும் உற்றார் உறவினரை காட்டிலும் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய உயிரை காட்டிலும் நபிகளாரை நேசிக்க வேண்டும். அப்படிப்பட்டவனாக ஒரு மூமின் முஸ்லிம் இருக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து இந்த மாதம் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய புத்தகம் நாம் வெளியிட்டு இருக்கின்றோமே, அந்த புத்தகத்தை நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய பணி. அத்தோடு மட்டுமல்ல, அந்த புத்தகம் குறித்து அந்த புத்தகத்தை அவர்கள் படிக்க வேண்டும். அந்த புத்தகத்தை படித்து அவர்களுக்கான தேர்வுகள் நாம் வைப்போம். அந்த தேர்வுகளில் சிறப்பாக எழுதியவர்களுக்கு சிறந்த பரிசுகளை வழங்க வேண்டும். அப்ப இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு புத்தகம் என்பது இந்த நவம்பர் மாதம் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப தேர்வு இந்த மாதம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு 2-3 மாதங்களுக்கு முன்பாகவோ அல்லது இப்போதே என்ன செய்துவிட வேண்டும், நம்முடைய ஜமாத்தின் சார்பாக வெளியிட்டு இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் வரலாறு அந்த புத்தகத்தை அவர்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த புத்தகத்தை அவர்கள் படித்து நவம்பர் மாதம் அதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள் தேர்வு எழுதக்கூடிய அந்த வழிகாட்டுதலை, அந்த திட்டங்களை ஒவ்வொரு மாவட்டமும் தங்களுடைய கிளைகள் வழியாக செயல்படுத்த வேண்டும். மாவட்ட வழியாகவும் அதை செயல்படுத்த வேண்டும். அடுத்ததாக நவம்பர் மாதம் மாணவி வரலாறு அறிவோம் என்கின்ற தலைப்பில் மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு என் பார்வையில் நபிகள் நாயகம் என்கின்ற தலைப்பில் அவர்கள் கட்டுரை போட்டிகள் அவர்களுக்கு நடத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கட்டுரை போட்டிகளில் பங்கு பெற்று சிறப்பாக கட்டுரை எழுதுகின்றார்களே, அவர்களுக்கு தரமான மதிப்புமிக்க பரிசு பொருட்களை மாவட்ட நிர்வாகம் வழங்குவதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதே போல இஸ்லாத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரலாறு அறிவோம் என்கின்ற தலைப்பில் பிற மத சகோதரர்கள் நபிகள் நாயகத்தை பற்றி என்ன கூறுகிறார்கள் என்கின்ற அந்த வீடியோ தலைமையில் இருந்து உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படும். அது அனைத்து தரப்பு சமூக ஊடகங்கள் வழியாக மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டிய பணியை நீங்கள் செய்ய வேண்டும். அதே போல நாம் நடத்தக்கூடிய மக்தம் மதர்சா இருக்கிறது, இதில் ஆசிரியர்கள் அமர்ந்து நம்முடைய குழந்தைகளிடம் நபிகளாருடைய வரலாறுகள், நபிகளாரை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று அவர்கள் கேட்க வேண்டும். அந்த குழந்தைகள் சொல்லக்கூடிய பதில் இருக்கிறதே, அதை வீடியோவாக எடுக்க வேண்டும். அந்த ஆசிரியர்களும் அந்த குழந்தைகளும் கலந்தாடக்கூடிய நிகழ்வாக அது அமைய வேண்டும். நபிகளாரை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழந்தைகளும் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டு அது வீடியோக்களாக தமிழகம் முழுவதும் பரப்பப்பட வேண்டும். அடுத்ததாக டிசம்பர் 2026 அன்னலாரின் ஆளுமைகள். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் பொறுப்பாளராக இருக்கின்றோம். பொறுப்பு குறித்து மறுமை நாளில் நாம் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அப்ப நிர்வாகம் சார்ந்த பொறுப்புகளை வகிக்கக்கூடியவர்கள் நிர்வாகம் சார்ந்த பணிகளை எப்படி செய்வது, நிர்வாக கட்டமைப்பு என்றால் என்ன, அந்த நிர்வாக கட்டமைப்பை கொண்டு சென்றால் இந்த ஏகத்துவ பணியை எப்படி தொய்வு இல்லாமல் கொண்டு செல்லலாம் என்பதை எல்லாம் மையமாக வைத்து அன்னலாரின் ஆளுமைகள் என்கின்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் அந்த செயல் திட்டம் டிசம்பர் மாதம் முழுவதும் நடைபெற இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் தொடர்பாக சிறப்பு தர்பியா மாவட்டம் முழுவதும் அனைத்து கிளைகளிலும் நடத்தப்பட வேண்டும். அதே போல எல்லா விடயங்களுக்கும் நபிகளாருடைய அணுகுமுறைகள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிறியவர்களிடத்தில் கூட எப்படி அணுகினார்கள். ஒரு தோழர் பள்ளிவாசலுக்கு தொலை வரவில்லை என்று சொன்னால் அந்த தோழர் எங்கே என தன்னுடைய தோழரை அழைத்து வர சொன்னார்கள் நபிகளார் அவர்கள், விசாரித்து வர சொன்னார்கள் என்று சொன்னால் ஒரு தோழரிடத்தில் எந்த அளவு பரிவோடு, எந்த அளவு பண்போடு, எந்த அளவு அன்போடு நபிகளார் அவர்கள் நடந்திருப்பார்கள். அந்த அளவிற்கு நிர்வாகிகளால் நாமும் சக மனிதர்களிடத்தில், சக தோழர்களிடத்தில் அரவணைப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மையமாக வைத்து இந்த பிரச்சாரம் டிசம்பர் மாதம் முழுவதும் நடைபெற வேண்டும். அடுத்ததாக நிர்வாகம் என்பது மிக மிக அவசியமான ஒண்ணுங்க. நபிகளார் அவர்கள் மக்காவில் இருந்த பொழுது
மதீனாவிற்கு சென்றார்கள், ஹிஜ்ரத் சென்றார்களே, அதற்கு முன்பே என்ன செய்தார்கள்னா மதீனாவில் ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கினார்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் போன்ற சென்ற பிறகு அங்கு தொய்வில்லாமல் தாவா பணி மிக வெற்றிகரமாக அல்லாஹ்வுடைய உதவியினால் நடந்தது. அப்ப நிர்வாக பணி என்பது நபிகளார் காட்டிய சுன்னத்துகளில் ஒன்று. அப்ப இந்த நிர்வாக கட்டமைப்பை ஒழுங்குபடுத்துவது, முறைப்படுத்துவது ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்கிறது. அப்ப மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நாம் கிளைகளில் முழுமையாக நிர்வாகம் இல்லை என்று சொன்னால் அந்த நிர்வாக கட்டமைப்பை முழுமைப்படுத்த வேண்டிய பணிகளை நாம் செய்ய வேண்டும். உங்களோடு மாநில பொறுப்பாளர்கள், உங்கள் மாவட்டத்திற்கான பொறுப்பாளர்கள் வருவார்கள். அவர்களோடு இணைந்து அனைத்து கிளைகளிலும் இந்த தாவா பணி தொய்வில்லாமல் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நிர்வாகம் முழுமைப்படுத்தப்பட வேண்டும். அந்த நிர்வாகிகளின் பண்புகள் அவர்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். இந்த தாவா பணியை செய்வதால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகத்துவமான கூலி என்ன என்பது அவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதை மையமாக வைத்து இன்ஷா அல்லாஹ் டிசம்பர் 2026 அன்னலாரின் ஆளுமைகள் என்கின்ற தலைப்பில் இந்த செயல் திட்டங்கள் நடைபெற வேண்டும். இறுதியாக ஜனவரி 2027 அகிலத்தாரின் அருட்கொடை முகமது நபி. இந்த அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்டார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி இறைவன் காற்றை கொடுத்து ஒரு அருட்கொடை என்றானோ, எப்படி நீரை கொடுத்து ஒரு அருட்கொடை என்றானோ, எப்படி இந்த உலகத்தை படைத்து உங்களுக்கு கொடுத்த அருட்கொடை என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றானோ, அதுபோல நபிகளாரை கொடுத்த அல்லாஹ் தஆலா இந்த மக்களுக்கு கொடுத்த அருட்கொடை என்கின்றானே, இந்த அருட்கொடை மையமாக வைத்து அகிலத்தாரின் அருட்கொடை முகமது நபி என்பதை மையமாக வைத்து இன்ஷா அல்லாஹ் ஜனவரி மாதம் முழுவதும் அகிலத்தாரின் அருட்கொடை முகமது நபி என்கின்ற தலைப்பில் மாவட்ட கிளைகள் தோறும் எல்லா இடங்களிலும் மிக வீரியமாக தெருமுனை பிரச்சாரம் நடத்தப்பட வேண்டும். மாபெரும் பொதுக்கூட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்பட வேண்டும். பெண்கள் பயான் வழியாக, மெகாபோன் பிரச்சாரம் வழியாக, தனிநபர் தாவா வழியாக, குழு தாவா வழியாக, இது போன்று என்னென்ன வகையில் நபிகளார் ஒரு அருட்கொடை என்கின்ற செய்தியை மக்களிடத்தில் கொண்டு செல்ல முடியுமோ அத்தனை வகையிலும் அந்த செயல் திட்டத்தை இன்ஷா அல்லாஹ் ஜனவரி 2027 அகிலத்தாரின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற தலைப்பில் இந்த செயல் திட்டங்களை நாம் கொண்டு செல்ல வேண்டும். இப்போ இந்த செயல் திட்டங்கள் 10 மாத செயல் திட்டங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயல் திட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும், என்னென்ன செயல் திட்டங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற உங்களுக்கான தகவல் தலைமையிலிருந்து உங்களுக்கு வழங்கப்படும். அதை கவனமாக எடுங்கள். இந்த செயல் திட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட செயற் வீரர் வீராங்கனை கூட்டங்களை கூட்டுங்கள். அதில் 10 மாத செயல் திட்டங்களையும் அவர்களிடத்தில் சொல்லுங்கள். ஒவ்வொரு மாதமும் என்னென்ன செயல் திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மாவட்ட நிர்வாகிகளான பொறுப்பாளர்கள் நீங்கள் கண்காணித்து உங்களுடைய மாநில பொறுப்பாளர்களுக்கு நீங்கள் தகவல் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தகவல் மாநில நிர்வாக குழுவில் வைக்கப்படும். எந்தெந்த மாவட்டங்கள் வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எந்தெந்த மாவட்டங்கள் இதில் தளர்வாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த 10 மாதம் முழுவதும் மிக வீரியமாக இந்த செயல் திட்டத்தை நாம் கொண்டு செல்வதற்காக முயற்சி எடுத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் ஒருங்கிணைந்து அண்ணல் நபி அழகிய முன்மாதிரி செயல் திட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதோனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்